Hey everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அவுட்ஃபிட் ஐடியாஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். லைக் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா பர்த்டே அவுட்ஃபிட் ஐடியாஸ் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு. So let's get into the video. ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பர்த்டே அவுட்ஃபிட்ஸ் எப்படி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து லைக் எத்தனிக் லைக் வெஸ்டர்ன் அப்படின்னு எல்லாமே மிக்ஸ்டப்பா இருக்கு. லைக் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய அவுட்ஃபிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்றேன். இதுல வந்து எந்த மாதிரி இருக்கு, லைக் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் அதுவும் இருக்கு அண்ட் மாடஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ பர்த்டேன்னும் போது அது ஒரு தனி ஃபீல் தான் நமக்கு. ஸோ ஒன் பை ஒன் என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்கர்ட், என்னோட ரீசெண்டா என்னோட ஹாலில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பிங்க் கலர் ஒரு மிடி ஸ்கர்ட், லைக் இது வந்து ஒரு பாடிகான் ஸ்கர்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபிட், அந்த மாதிரி பாடி ஹக்கிங்கா இருக்கும் இந்த ஸ்கர்ட். அண்ட் இது எப்படி இதை வந்து நிறைய விதமா ஸ்டைல் பண்ணலாம். நான் ஆல்ரெடி என்னோட பின்ட்ரெஸ்ட் அவுட்ஃபிட் ரீக்ரியேஷன்லயும் இந்த ஸ்கர்ட் வச்சு 2 அவுட்ஃபிட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக இன்னைக்கு பர்த்டேக்கு எந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது பேர் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒயிட் கலர் டாப் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் டாப் எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்லீவ் வச்ச மாதிரி, லைக் பஃபி ஸ்லீவா இருக்கும். ஸோ நம்ம ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு ஈவினிங் அவுட் போறோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறோம், டின்னர் போறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போற மாதிரி இந்த அவுட்ஃபிட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட் நம்பர் 1. ஸோ ஒரு கியூட்டான ஒரு ஷீக்கான ஒரு அவுட்ஃபிட். நான் சொன்ன டாப் வந்து இதுதான். லைக் இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி எனக்கு எப்படி இருக்குன்னா டைனோசோர்லாம் ஸ்பைக்ஸா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. இது மட்டும் லைட் டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். மற்றபடி நார்மலான ஒரு ஒயிட் கலர் டாப். ஸோ இது போட்டோம்னா லைக் ஒரு பார்ட்டி வைப்ல, ஈவினிங் வைப்ல இருக்கும். அதனால இந்த டாப்போட பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் கிரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டே வெஸ்டர்ன் பார்த்ததுனால எத்தனிக் லைக் மார்னிங் கோவிலுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குர்தா செட்ல சுடிதார் வித் துப்பட்டாவோட இந்த ஒயிட் கலர், ஒயிட்ல வந்து அழகான ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வச்சு எம்ப்ராய்டரிங் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குர்தா செட். அண்ட் இதுக்கு வந்து துப்பட்டா வந்து லைக் கான்ட்ராஸ்டா பிங்க் அண்ட் ஒரு லைட் பிங்க் அண்ட் ஒரு டார்க் பிங்க் காம்பினேஷன்ல இருக்கும் இதோட துப்பட்டா. அண்ட் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட் குர்தாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால அதுலேயே வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அனார்கலி டைப் குர்த்திஸா பிடிக்கும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் அவுட்ஃபிட், ஒரு எத்னிக்கா அப்படியே ஹோம்லி வைப்ல ஒரு அவுட்ஃபிட். தேர்ட் அவுட்ஃபிட் இது வந்து ஆக்சுவலி என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். இந்த 2024 பர்த்டேக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன் என்னோட லஞ்ச் டேட்டுக்காக. இது வந்து ஒரு கியூட்டான ஒரு கொரியன் ட்ரெஸ். இந்த டீடைலிங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த இடத்துல மட்டும் லேசஸ் இருக்கும், கீழே வந்து ஃபுல்லா ப்ளீட்டட், பிளஸ் இங்க வந்து ஒரு ரோப் கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ல வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கலர் ஒரு நியூடான ஒரு பீச் கலர்ல இந்த ட்ரெஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது, மை மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து நான் மேக்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் பர்த்டே அவுட்ஃபிட். இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட் நம்பர் 3. ஸோ நம்ம இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கியூட் அண்ட் ஷீக்கான அவுட்ஃபிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போற 2 அவுட்ஃபிட்டுமே வந்து மாடஸ்டான அவுட்ஃபிட். வீட்டில் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சமாளிக்கிற மாதிரி மாடஸ்டான அவுட்ஃபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவுட்ஃபிட் நம்பர் 4 வந்து ஒரு இந்த மரூன் கலர் மேக்ஸி ட்ரெஸ். இது வந்து என்னோட ஆனிவர்சரி ட்ரெஸ். ஆக்சுவலா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த ட்ரெஸ் நீங்க என்னோட ஹால் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லா ஒரு மேக்ஸி. இது வந்து ஒரு ஏலைன் ட்ரெஸ். ஏலைன் ட்ரெஸ்னாலுமே நமக்கு இந்த இடத்துல எல்லாம் ரொம்பவே அப்படியே பாடி ஹக்கிங்கா இருக்கும். பாக்குறதுக்கு வந்து ரொம்ப எலகெண்டா இருக்கும் இந்த ட்ரெஸ் வந்து. அண்ட் இந்த யாக் ஏரியால மட்டும் குட்டி ஃப்ரில் அண்ட் பின்னாடி வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபிட் வந்து சூப்பரா இருக்கும். இதுவுமே நீங்க நைட் அவுட் பார்ட்டி போறீங்க இல்லைன்னா டின்னர் போறீங்கன்னா இது போட்டு போனா ரொம்பவே ஆப்டா இருக்கும். வந்து பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். அண்டர் 500 தான் வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி அண்ட் லுக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. லாஸ்ட்
நம்ம ஸ்கர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஸ்கர்ட்லேயே எண்ட் அப் ஆயிடலாம். லாஸ்ட் அவுட்ஃபிட் வந்து இந்த மேக்ஸி ஸ்கர்ட், ஃப்ளோரல் மேக்ஸி ஸ்கர்ட். இது வந்து நான் மிந்த்ரால இருந்து வாங்கியிருந்தேன், லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லா இருக்கு. லைக் இதுக்கு லைனிங் இருக்கும், ஸோ டிரான்ஸ்பேரண்டாலாம் இருக்காது. அண்ட் இந்த கலர் அண்ட் இந்த பிரிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதை வந்து நம்ம நிறைய விதமா ஸ்டைலும் பண்ணலாம், பிகாஸ் நிறைய கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிறனால. ஸோ எல்லா கலர் டாப்பும் போட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பிங்க், கோரல் டாப் அண்ட் ரெட், ஒரு இந்த மாதிரி ஒரு ஆலிவ் கிரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸோட இதை வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் அவுட்ஃபிட். இதுவுமே ஒரு நல்ல ஒரு மாடஸ்டான அவுட்ஃபிட், கியூட்டான ஒரு அவுட்ஃபிட் பர்த்டேக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸோட லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். யூ கேன் செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.